ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த தேக்கு தோப்பு பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு ஆகுது. 10 அடி இடைவெளியில் வச்சுருக்காங்க, 10க்கு 10. இப்போ என்னென்னா, இந்த தேக்குடைய துளிரை வந்து நம்ம எடுத்து இப்படி கசக்கும் போது கை ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக மாறிடும். ஒரு சில செடியிலேருந்து கசக்கும் போது ரெட்டாக மாறுது, ஒரு சில இதில் இருந்து எடுக்கும்போது அது பச்சையாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட்டு தேக்கில் ஒரு வகைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து அந்த சிகப்பாக மாறுறது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு வேளை கலர் ஒரு வேளை வுட்டில் வந்து நல்லா ரெட் கலர் வரும் அப்படின்னு அர்த்தமாக என்னன்னு தெரியல. இதை பற்றின விஷயம் யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது இன்னொரு இடத்துல இருக்குது. இது ஃபுல்லாகவே இங்கே நாற்று விழுந்து, அதாவது மரத்துலேருந்து அந்த விதை விழுந்து வந்த செடி தான். இங்கே இருக்கிற எல்லா சின்ன செடியுமே வந்து இந்த மாதிரி ரெட் கலராக மாறுது. இதை தான் எடுத்து நம்ம தென்னஞ்செடி வச்சுருக்கிற இடத்துல ஊடால கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. அந்த தோப்பில் செக் பண்ணும்போது ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ரெட்டாக மாறுது, ஒன்று ஒன்று பச்சையாகவே இருந்துருது. நான் இன்னொரு இலை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கசக்கி காட்டுறேன். அது வந்து அப்படியே பச்சையாகவே இருந்துருச்சு, கலர் சேஞ்சே ஆகலை. நீங்களும் தேக்கு செடி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் விசாரித்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் பல வருஷத்துக்கு நம்ம வைக்க வேண்டியது, 20-30 வருஷத்துக்கு வந்து வளர்த்த வேண்டியது. அதனால் இது எது என்ன குவாலிட்டின்னு கொஞ்சம் பார்த்து வைக்கிறது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பாருங்கள், இது அப்படியே வந்து பச்சையாகவே இருந்துருச்சு, ஒரு கலரும் சேஞ்ச் ஆகலை. நான் இந்த ரெட் கலராக மாறிடுறதுக்கு பாருங்கள், அதில் மட்டும் நாற்று எடுத்து கொஞ்சம் வைக்கலான் இருக்கேன். ஏற்கனவே இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷிங் யூ ஹாப்பி கார்டனிங்.